Hi friends, இந்த வீடியோவில் சயின்ஸ் குவிஸ்க்கான ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். சயின்ஸ் குவிஸ் வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் எடுங்க அப்படின்னு ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை டெட் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்போ வாங்க அந்த மாதிரி கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து friction existing during the motion of bodies is called static friction. Statement B, static friction is further classified into sliding friction and rolling friction. Friction அப்படின்னா நமக்கு தெரியும், ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் எப்போவுமே ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஃப்ரிக்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அங்கே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஆப்ஜெக்ட் மூமெண்ட்டில் மோஷனில் இருந்ததுன்னா அப்போ இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். இங்கே ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரிக்ஷன் எக்ஸிஸ்டிங் டூரிங் த மோஷன் ஆஃப் பாடிஸ் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் ரெஸ்ட்டில் இருக்கிறது தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், மோஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து ஃபால்ஸ். ஸ்டேட்மெண்ட் பி பார்ப்போம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஃபர்தர் கிளாஸிஃபைட் இன்டு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் ரோலிங் ஃப்ரிக்ஷன். இதுவுமே ராங் ஸ்டேட்மெண்ட் தான். பிகாஸ் kinetic friction is further divided into sliding friction and rolling friction. Static friction கிடையாது. ஃப்ரிக்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன். அகெயின் கைனடிக் ஃப்ரிக்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் தான். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். போத் ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் ஸ்டேட்மெண்ட் பி ஆர் ட்ரூ, இது கிடையாது. ஆப்ஷன் வந்து பி, போத் ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் ஸ்டேட்மெண்ட் பி ஆர் ஃபால்ஸ். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபால்ஸ். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. செகண்ட் கொஸ்டின், அசர்ஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்ஷன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி, ரீசனில் அதுக்கான ரீசன் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மூவிங் அன் ஆப்ஜெக்ட் ஆன் அ ரஃப் சர்ஃபேஸ் வில் பி டிஃபிகல்ட் பட் we can easily move it on a smooth surface. ரீசன் வந்து ஃப்ரிக்ஷன் வேரிஸ் பிட்வீன் த சர்ஃபேசஸ். ஆப்ஷன்ஸ் வந்து both assertion and reason are true and reason is the correct explanation of A. Both A and R are true and R is not the correct explanation of A. A is true but R is false. A is false but R is true. இங்கே நம்மளோட அசர்ஷன் என்னென்னா, ரஃப் சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறது டிஃபிகல்ட், ஸ்மூத் சர்ஃபேஸில் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து சர்ஃபேஸை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அசர்ஷன் இஸ் ட்ரூ அண்ட் ஆர் வந்து இதோட கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஃப்ரிக்ஷன் வந்து சர்ஃபேஸை பொறுத்து மாறும், அதனால ரஃப் சர்ஃபேஸில் வந்து நமக்கு மூவ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸ்மூத்தான சர்ஃபேஸில் நம்ம ஈஸியாக அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம தார் ரோட்டில் நடக்கணும் அப்படின்றப்போ நமக்கு ஸ்லிப் ஆகுமா? ஆகாது, நம்ம நடக்க முடியும். இதுவே நம்ம வீட்டில் டைல்ஸில் மார்பிள்ஸில் நடக்கும்போது அது கொஞ்சம் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குது, இன்னுமே ஈஸியாக நடக்க முடியும். இதுவே அந்த மார்பிளில் டைல்ஸில் வந்து என்ன கொட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் நடக்க முடியுமா? நடக்க முடியாது, நமக்கு ஸ்லிப் ஆகும். ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஃப்ரிக்ஷன் கம்மியாகிட்டே வருது. சர்ஃபேஸை பொறுத்து ஃப்ரிக்ஷன் வந்து மாறும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, a car at rest starts to travel in a straight line path. It reaches a velocity of 15 meter per second in 5 seconds. What is its acceleration assuming that it accelerates uniformly? இது வந்து ஒரு ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கார் ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டுருக்கு. அப்போது it reaches a velocity of 15 meter per second in 5 seconds. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்ஸலரேஷனோட சிம்பிள் வந்து ஏ, இனிஷியல் வெலாசிட்டினா யூ, ஃபைனல் வெலாசிட்டின்றது வி, டைம் டேக்கனா டீனே எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் இட்ஸ் ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ கார் அட் ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும். 0 மீட்டர் பெர் செகண்ட். மீட்டர் பெர் செகண்ட்றது வெலாசிட்டியோட யூனிட். It reaches a velocity of 15 meter per second. இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. V is equal to 15 meter per second in 5 seconds. 5 seconds வந்து டைம் டேக்கன். ஸோ T is equal to 5 seconds. இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, ஆக்ஸலரேஷன் A is equal to final velocity minus initial velocity divided by time taken. V minus U divided by T is equal to V என்னது 15 meter per second minus initial velocity வந்து 0,
டைம் டேக்கன் வந்து 5. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 3ன்னு வருமா, 3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்ஸலரேஷனோட யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைமா. வெலாசிட்டியோட யூனிட் என்ன, மீட்டர் பெர் செகண்ட். டைமோட யூனிட் வந்து செகண்ட். ஸோ m/s இன்ட்டு எஸ்ன்னு வருமா. ஸோ மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தான் ஆக்ஸலரேஷனோட யூனிட். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இங்கே ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த SI யூனிட் ஆஃப் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இஸ் டேஷ். ஆப்ஷன் சி கரெக்டு, நியூட்டன் மீட்டர் பவர் -2. நியூட்டன்ன்றது ஃபோர்ஸோட யூனிட். நியூட்டன் மீட்டர் பவர் -1 வந்து சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட். ஸோ ஃபோர்த்து கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து நியூட்டன் மீட்டர் பவர் -2. ஃபிஃப்த் கொஸ்டின், 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் 1 AU was equal to dash. ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1 astronomical unit is equal to 1.496 into 10 power 11 meter. The sixth question, assertion வந்து the distance between one point and the other desired point is known as length. Reason is the standard unit of length is meter. இங்கே செக் பண்ணி பார்ப்போம். ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு டிசைட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. The distance between one point and the other desired point is known as length. இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ assertion is true. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, the standard unit of length is meter. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். the standard unit of length, லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர் தான். பட் இந்த அசர்ஷனோட ரீசனா அப்படின்னா இது வந்து ரீசன் கிடையாது. இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட், கரெக்டான ஸ்டேட்மெண்ட், அதுவும் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். பட் இந்த ரீசன் வந்து அதுக்கானது கிடையாது. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, ஃப்ரிக்ஷன் கொஸ்டினில், ஃப்ரிக்ஷன் வந்து சர்ஃபேஸை பொறுத்து மாறும். அதனால ரஃப் சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஸ்மூத் சர்ஃபேஸில் ஈஸியாக மூவ் பண்ணலாம். அது வந்து ரீசன் வந்து கரெக்டான ரீசன். இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது, பட் அதுக்கான ரீசன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி, ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர்.